வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நீக்கியிருக்கிறார். கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே இருவருக்கும் இடையே பல்வேறு மனத்தாங்கல்கள் இருந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கினார் வைகோ. அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மல்லை சத்யா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையே பல்வேறு மனத்தாங்கல்கள் இருந்தது. இப்போது அஃபிஷியலாக அவர் உங்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அறிவிப்பு எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாகவில்லை. காரணம், கடந்த 4 ஆண்டுகளாகவே நான் இதைதான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அரசியல் பார்வையாளர்களும் தலைவர் வைகோ அவர்கள் சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டு தன் மகனுக்காக இந்த கொடூரமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் தெளிவான உண்மை. இதில் என் மீது அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பொதுவெளியில் என் குறித்து விமர்சித்த துரையின் மீதோ அல்லது துரையினுடைய ஆதரவாளர்கள் மீதோ விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் மூலமாகவே நான் தலைவர் வைகோவுடன் கேட்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல், நான் பொதுவெளியில் தலைவர் வைகோ குறித்தும் இயக்கம் குறித்தும் களங்கம் விளைவித்தேன் என்று சொல்வது அப்பட்டமான பொய். காரணம், தலைவர் வைகோ அவர்கள் தான் முதலாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை தலைவர் அவர்களுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அது போன்று தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்று அவர்தான் முதலாக என் மீது அவர் அபாண்டமான 32 ஆண்டுகால என்னுடைய பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தான் சொன்னார். அதற்கு பின்பாக 10ஆம் தேதி ஒரு ஊடகத்தில் தொலைக்காட்சிக்கு விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கின்ற போதும் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் நகர்ந்து சென்றார். அதற்கு பின்பாக அவருடைய மகன் முதன்மை செயலாளர் துரை அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது ஊடகத்திற்கு என் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைத்து பேசினார். அதற்கு பின்பாக 5 நாட்கள் கழித்துதான் நான் மௌனம் கலைகிறேன் என்று என் நிலையை விவரித்து நான் ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தேன். எனவே இந்த காலகட்டத்தில் என் மீது அபாண்டமான பழிகளை போட்ட துரை மீதும் துரையை சார்ந்தவர்கள் மீதும் என் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்சியில் இருக்கின்ற போதே ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது மறுமலர்ச்சி திமுக உண்மையிலே உட்கட்சி ஜனநாயகத்தை குத்தி கவலைப்படுமையானால் அது குறித்து அவர்கள் ஏன் விளக்கத்தை கடந்த காலத்திலே கேட்கவில்லை என்ற கேள்வியும் நான் உங்கள் மூலமாக நான் கேட்க விரும்புகிறேன். எனவே உட்கட்சி ஜனநாயகத்தை மறுமலர்ச்சி திமுக படுகொலை செய்திருக்கிறது. தன் மகனுடைய அரசியலுக்காக மறுமலர்ச்சியை தூக்கி எறிந்துவிட்டு மகன் திமுக என்று ஆற்றிருக்கிறார் என்ற அந்த குற்றச்சாட்டை தலைவர் வைகோவுடைய இந்த விளக்க கடிதம் என்னை தற்காலிகமாக நீக்கி வைத்திருப்பதன் மூலமாக தெரிகிறது. நான் என்னுடைய விளக்கத்தை தலைவர் வைகோ அவர்களை நேரடியாகவே சந்தித்து கொடுக்க விரும்புகிறேன். தலைவர் வைகோ அவர்கள் நேரத்தையும் நாளையும் குறிக்க வேண்டும் என்பதையும் உங்கள் மூலமாகவே நான் வேண்டுகோளாக தலைவர் வைகோ அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். சார், நிச்சயமா எங்கள் மூலமாக நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க உங்களை வளர்த்து விட்டதே திரு வைகோ அவர்கள் தான். அரசியலில் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான், அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ உங்களை இந்த கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்து அவர் உங்கள் மேலே ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கும் இடையே பிணக்குகளாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை நேரடியாக மீட் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் விளக்குனீங்களா, இல்லை அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்கிறதா உத்தேசம்? இது குறித்து இப்பொழுது இந்த ஒரு போலி ஜனநாயகத்தை, உட்கட்சி போலி ஜனநாயகத்தை அரங்கேற்ற துடிக்கின்ற துரையுடைய ஆதரவாளர்களும் தலைவர் வைகோவை ஒரு அம்பாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது என்னால் புரிந்து வர முடிகிறது. எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் எப்பொழுதும் பிணக்கு ஏற்பட்டதில்லை. அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை நான் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் தான் அவருடைய சேனாதிபதியாக ஒரு மெய்காப்பாளனை கொண்டு நான் பணியாற்றி இருக்கிறேன். அவருடைய உயிரை 3 முறை நான் பாதுகாத்தவன். மறுமலர்ச்சி திமுகவுக்கு சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அந்த சோதனையிலிருந்து இயக்கம் மீண்டு வருவதற்கு என்னால் முடித்த பணிகளை
நான் நிறைவாகவே செய்து வந்திருக்கிறேன் என்பதை தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திமுகவும் நன்கு அறிவார்கள். என்னை தலைவர் வைகோ அவர்கள் நீக்கலாம், ஆனால் என்னை அவருடைய தொண்டன் என்று நான் சொல்லிக் கொள்வதில், அவருடைய ஜனாதிபதி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. என்னுடைய அரசியல் முகவரி அவர்தான் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறேன். நேற்று தினம் பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற ஹரிப்பிரியா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற எங்களுடைய சென்னை மண்டல செயற்வேல் கூட்டத்தில் கூட நாங்கள் அறிவித்திருக்கின்ற திராவிட ரத்னா விருதை தலைவர் வைகோ அவர்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த விருதை தலைவர் வைகோ அவர்கள் காஞ்சிக்கு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே என் தலைவனை நான் உயரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பியவன். நான் யுனெஸ்கோவில் கூட ஐநா மன்றத்தில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக கூட தலைவர் வைகோ அவர்களுக்கு உயரிய விருதான சமாதானத்திற்காக தமிழீழ மக்களுக்காக அவர் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார் என்பதற்காக அவருக்கு பாரத ரத்னா போன்ற விருதுகளை வழங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டவன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் முதலாக உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முகவரி என் தலைவர் வைகோ அவர்கள் என்பதை நான் மறக்கவில்லை. நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர், அவராகத்தான் இதுவரையிலும் இருந்திருக்கிறார். எனவே அந்த தலைவனுக்கான அந்த ஸ்தானத்தை நான் என்றைக்கும் நான் அவமதிக்க விரும்பவில்லை. ஆனால் தலைவர் வைகோ அவர்களை தவறான பாதையில் இட்டு செல்கின்ற, அரசியல் பயிற்றுவிக்கப்படாத, ஒரு ஜனநாயக பண்பு இல்லாத அதிமுகவுடைய முதன்மை செயலராக பொறுப்பேற்றிருக்கின்ற திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதான் இந்த இயக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய மோசமான வேலைகளை செய்து இந்த இயக்கத்தை படுபாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மல்லை சத்யா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.